திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. என்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 9ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன் இதோ. அஸ்வினி, மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடப்பதற்கு தடை தாமதங்கள், எதிர்ப்புகள் உண்டாகலாம். பரணி, சமூக அந்தஸ்திற்காகவும் வருமானங்களுக்காகவும் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். கார்த்திகை, ஆளுமைத்தன்மை நிரூபிக்கப்படும், குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். ரோகிணி, விரும்பிய மாற்றங்களை செய்து வளர்ச்சிக்கான பாதையில் பயணிப்பீர்கள். மிருகசீரிஷம், பேச்சில் பதட்டம் தென்பட்டாலும் செயல்களில் நிலையான உறுதியான செயல்பாடுகளாக இருக்கும். புனர்வாசம், தொழில் சார்ந்த திட்டங்களில் தெளிவுகளும் சில அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். பூசம், உங்களுடைய துரிதமான செயல்பாடுகள், துணிச்சலான முடிவுகள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும். பூசம், உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் என்று செயல்பட்டு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திவிடும். மகம், குடும்பத்தில் பெண்களால் பிரச்சனைகள் வந்து போகும். பூரம், பெண்களிடம் பழகுவதில் பேசுவதில் கவனமும் கண்ணியமும் முக்கியமாக தேவைப்படும். உத்திரம், அரசு காரியங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்புடன் காணப்பட்டு உங்களுடைய செல்வாக்கு உயரும். அஸ்தம், சுயசிந்தனை அதிகரிக்கும், லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சித்திரை, உங்களுடைய வாக்குத்திறமை, செயல்திறமை, தெளிவான திட்டங்கள் எல்லாம் தொழிலில் வெற்றி பெற உறுதுணையாக இருக்கும். சுவாதி, இன்று பணிச்சுமை அதிகரிக்கும், தேவையற்ற வேலைகளை இழுத்து போட்டு செய்வதை தவிர்க்கவும். விசாகம், உங்களுடைய முயற்சிகளுக்கும் வேலைகளுக்கும் எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வருவதால் புதியவற்றை செய்வதை தவிர்க்கவும். அனுஷம், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி அதனால் உங்களுடைய செல்வாக்குகளை உயர்த்தி கொள்வீர்கள். கேட்டை, தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் உங்களுடைய செல்வாக்கையும் வருமான லாபங்களை அதிகரிக்க உதவும். மூலம், தொழில் சார்ந்த விஷயங்களில் மன அழுத்தங்கள் உண்டாகும், அதுவும் முக்கியமாக பெண்களால் இந்த விஷயங்கள் ஏற்படுவதால் கவனமாக இருக்கவும். போராடம், உறவினர்கள் வருகையால் சங்கடங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். உத்திராடம், குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள், உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள். திருவோணம், உங்களுடைய தெளிவான திட்டங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு உண்டாகும், மூத்தவர்கள் பெரியோர்கள் ஆசைகள் உண்டாகும். அவிட்டம், தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நாள், வாகன பராமரிப்பு செலவு கூடும். சதயம், உங்களுடைய பேச்சுக்கு மாற்றுமொழி பேசுபவர்கள், மாற்றுமொழி மாநிலத்தவர்கள் அடிமையாக கிடப்பார்கள். பூரட்டாதி, சொல்வாக்கும் செல்வாக்கும் உங்களை வருமானத்தை அதிகரிக்க உதவும். மீனம், உத்திரட்டாதி, வாழ்க்கை துணையின் ஆதரவால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். ரேவதி, உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும், வருமான லாபங்கள் அதிகரிக்கும். ஆறுமுகம் அருளிடும், அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும், பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.